வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 2 பார்த்துட்டு இருந்தோம். நீர், வாட்டர் அப்படிங்கிற இந்த யூனிட். ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் காம்போசிஷன் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு டாபிக்கு நம்ம சிமுலேஷன் பார்த்தோம். அதாவது நீர் சுழற்சி. இந்த உலகத்துல நீர் சுழற்சி நடந்தா மட்டும்தான் அந்த நீர் மாறாம இந்த பூமியில இருக்கும். ஸோ அந்த பூமியில இருக்கக்கூடிய நாம உயிரினங்கள் எல்லாமே வாழணும். அண்ட் நீரை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த பூமியில பாத்தீங்கன்னா நீர் தான் அதிகம். உலகத்துல இந்த உலகத்துல தோன்றிய உயிரினம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீர்ல தான். அதுதானே. அதனால நீரை நம்ம என்னைக்குமே நம்மளுடைய ஆதாரமா தான் சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சில பழக்கம் உண்டு. என்னன்னா நீரை நம்ம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் மீன்ஸ் சாமி கும்பிடுறது, அதுக்கு ஆராதனை காமிக்கிறது, நீர்ல பூக்கள் இடுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தோடைய அந்த ஒரு தொடர்ச்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நீரை என்னைக்கும் அவமதிச்சே கிடையாது. ம். நம்ம அந்த நீர் நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளமோ ஏதோ வந்தாலும் நீர் மேல உள்ள மக்க அந்த நன்றி உணர்வு, நீர் மேல இருக்கிற மதிப்பு என்னைக்குமே மாறாம தான் இருக்கு. அப்படிதானே. இதெல்லாம் நீரை பத்தி தெரிஞ்சும் போது ஏன்னா நீ இதையும் தெரிஞ்சுக்கணும். நீருங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு யூனிட்ல சயின்ஸ்ல கொடுத்துருக்க யூனிட் கிடையாது. அது வாழ்க்கையோடைய அடிப்படையான அமைப்பு, அடிப்படையான ஒரு விஷயம் அப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரைட். நாம அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்ரெடி போன கிளாஸ்ல இந்த டாபிக் மட்டும் சொல்லிட்டு இதை நான் அடுத்த கிளாஸ் நடத்துறேன்னு சொன்னேன். இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் அப்படிங்கறதான் இந்த டாபிக் தமிழ்ல. இயற்கை நன்னீர் ஆதாரங்கள். ஓகே. ஸோ மூன்று வகையான இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் புவியில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ம். There are three types of natural sources of fresh water are available on the earth. So, three types. என்னென்ன டைப்லாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் அப்படிங்கிற மேற்பரப்பு நீர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் தமிழில் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு நீர். இது ஆல்ரெடி நம்ம இந்த சிமுலேஷன் பார்த்தோம். அடுத்ததான் எக்ஸசிவான ரெயின், மழை பொழிதல் பூமியில சர்ஃபேஸ்ல ஓடிட்டு இருக்கு. அடுத்ததான் வாட்டர் பிரசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகே. ஸோ அது எப்படி வடிவங்கள்ல இருக்கு? நம்ம பேர்லாம் சொல்லுவோம். ரிவர், லேக், பாண்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இது மாதிரி இந்தந்த வடிவங்கள்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? இட் இஸ் கால் ஃப்ரெஷ் வாட்டர். ஏரிகள், ஆறுகள், குளங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா எந்த டைப்ல கிடைக்குன்னா ஃப்ரோசன் வாட்டர்ல கிடைக்கும். ஃப்ரோசன், நம்ம ஃப்ரோசன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் பார்ப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹாலிவுட் மூவில அந்த ஃப்ரோசன் அப்படிங்கிற வரும். அதாவது உறைந்த நீர் அப்படின்னு தமிழ்ல பேரு. இந்த உறைந்த நீர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு சுத்தமான நீர் தான். ஓகே. ஸோ துருவங்கள்ல, போல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, துருவங்கள்ல இல்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த பனி படிவுகள், அப்புறம் பனி ஆறுகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் உறைந்த நிலையில் காணப்படும். பூமியில உள்ள மொத்த நன்னீர் பெருமளவு, அதாவது 68.7% வாட்டர் உறைந்த நிலையில் தான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு தெரியுது. இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுத்தமான தண்ணி அப்படிங்கிற நன்னீர் ஃப்ரோசன் வாட்டர்ல இருக்கு. சரியா? அந்த ஐஸ் கேப்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, கிளாசியர்ஸ் அதெல்லாம் சொல்றோம்ல, அந்த இடத்துல ஃப்ரோசன் வாட்டரா இருக்கு. ஸோ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. 68.7%. யோசிச்சு பாருங்க எப்படி டோட்டல் அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர். அது நம்மளுடைய இடப்பகுதியில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நிலத்துக்கு அடியில இருக்கிற நீர் அதான் நிலத்தடி நீர்.
இதுல கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் beneath அண்டர் த எர்த் சர்ஃபேஸ், அப்படிதானே? திஸ் வாட்டர் அப்டைன் த்ரூ த ஸ்ப்ரிங்ஸ், பைப்ஸ், ஓப்பன் வெல். அந்த காலத்துலாம் நிறைய கிணறுகள் உண்டு. இப்போ கிணறுகள் அந்த அளவுக்கு பார்க்க முடியதில்ல. நானே என்னுடைய கிராமத்திலே பார்க்கும்போது கிணறுகளே இல்லாத வீடு தான் இருக்கு. அந்த ஏன்னா நான் ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு 2 3 பேராவது இது வச்சிருந்தாங்க, கிணறு வச்சிருந்தாங்க. அந்த கிணத்து பக்கத்துல போய் விளையாடக்கூடாதுலாம் எங்களை திட்டுவாங்க. அங்கே போய் விளையாடாத அடிப்பாங்க. அப்புறம் இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த ஒரு கயிறை போட்டு ஒரு வாளி இருக்கும். அந்த வாளியை போட்டு எடுப்பாங்க, தண்ணியெல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அது தண்ணி, அது அது உண்மைதானே என்ன நம்ம அந்த கிணத்துல இருந்து தண்ணி நம்மளுக்கு கிடைக்கணும்னு செய்யும். அது வந்து ஊறும் ஊறும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமத்துல உள்ளவங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணி அதுல இருந்து ஊறும். அதனால இருக்கும். இன்னும் அந்த அந்த இடம் நல்ல இடமா இருந்ததுன்னா தண்ணி நல்லா இருக்கும். சில வறண்ட ஏரியால அது கொஞ்ச நாள்ல ட்ரை ஆயிரும். திருப்பியும் மழை வரும், திருப்பியும் நிலத்தடி நீர் கொண்டுச்சுன்னா அதுல கிணத்துல தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு எல்லா கிராமத்துலயும். மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் கிணறு வைக்கிற கிடையாது. அப்படியே மூடி அதுக்கு மேல ஒரு பில்டிங்கை கட்டி விட்டுருக்காங்க, ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழாய்கள் மூலமாகவும் கிணறுகள் மூலியமாகவும் ஹேண்ட் பம்ப் அது வழியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த 3 ஃபார்ம் வாட் ஆஃப். அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்வேர்டு, இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டு இருக்கு. அது நல்லா இருக்கும். தண்ணிய பொதுவா லிக்யூட், திரவத்தை நம்ம லிட்டர், மில்லி லிட்டர் அப்படிங்கிற வார்த்தையால சொல்லுவோம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது எம்எல் அப்படின்னு போட்டிருப்போம், இல்லை எல். இப்போ பால் உங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வாப்பா அப்படிவாங்க. இல்ல 1 லிட்டர் பால். அந்த 1 லிட்டர், லிட்டர்னா என்ன? அந்த அந்த பால் அதோடைய கொள்ளளவு, வால்யூம். எஸ், கரெக்ட் தானே? அதானே மில்லிலிட்டர். இது வந்து திரவத்துக்கு, சாரி பாலுக்கு மட்டும் இல்ல. நீங்க ஆயில் வாங்க சொல்றாங்கன்னா எவ்வளவு சொல்லுவாங்க? 10 கிலோ ஆயில் வாங்கிட்டு வானா சொல்ல போறாங்க? இல்ல, என்ன சொல்லுவாங்க? 1 லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வாப்பா, 1/2 லிட்டர் ஆயில் வாங்க. ஸோ திரவத்துக்குலாம் அதுல வரும். இன்னொரு யூனிட்டும் இருக்கு. அதுதான் கேலன். GALLON. இதுவும் பாத்தீங்கன்னா லிக்யூடோடைய வால்யூமை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான். வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். நல்லா இருக்குல்ல ஒரு கேலன் அப்படிங்கிறது. இது வந்து நீங்க எங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த லிட்டரை விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தேவைப்படும் போது இது நீங்க பாப்பீங்க. சரியா? அது நீங்க என்னைக்காவது அந்த வார்த்தை கேள்விப்படும் போது அந்த அந்த வேலையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கேலன்னா லிக்விடு, நம்ம வாட்டருக்கோ இல்ல திரவத்துக்கோ எதுக்கு நாம லிட்டர்னு சொல்ற மாதிரி கேலன் அப்படிங்கிறது வால்யூம் தான். இந்த லிக்விடோடைய வால்யூம் கொள்ளளவை கண்டுபிடிக்க சொல்றதுதான். ஒரு கேலன் என்பது தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, என்பது 3.785 லிட்டர். அப்போ லிட்டர் கூட கொஞ்சம் பெருசா இருக்கலாம். கிட்டத்தட்ட 3.25 லிட்டர் வருது. ஒரு 4 லிட்டர் இல்லாம 3.25 லிட்டர். ஸோ இதுக்கு பேர் தான் ஒரு கேலன். எங்கேயாவது இந்த வார்த்தை கேள்விப்படுவீங்க கண்டிப்பா. அப்போ நீங்க அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கேலன்னா இவ்வளோ ஆனா இருக்கு. ஓ, 3.785. இதை நம்பரை கூட கொஞ்சம் ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். 785 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணுமோ நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்க ஊர்ல டேம்லாம் இருக்கும். அங்கெல்லாம் தண்ணி திறந்து விடும் போதும் சரி, இல்ல அந்த இடம் அங்க உள்ள அந்த மெஷர்மெண்ட் நீங்க பார்த்தா ஸ்கேல் இருக்கும். உங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஸ்கேல் போட்டு அதுல ஒயிட் கலர்ல நோட் பண்ணிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்சி அப்படிங்கிற ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா டிஎம்சின்னே எழுதியிருப்பாங்க. நீங்க இந்த மழை காலங்கள்ல நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா நியூஸ் சேனல் அதில் பார்க்கும்போது இதான் சொல்லுவாங்க, காவிரிலேருந்து இவ்வளோ டிஎம்சி திறந்து விட்டாங்க, மணிமுத்தார்லேருந்து இவ்வளோ டிஎம்சி திறந்து விட்டாங்க அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிஎம்சி அளவும் பார்த்தீங்கன்னா நீரோடைய அளவை மெஷர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? டிஎம்சி அப்படிங்கிறது நீரோடைய அளவை, வாட்டர் லெவல். ஆனா அது பெரியது. ரிசர்வர் நம்ம சொல்றோம்ல டேம், அந்த இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. Okay, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. சார் டிஎம்சினா என்ன சார் அப்படின்னு கேட்போம்ல. 1,000 மில்லியன் கியூபிக் ஃபீட்ஸ். இதுதான் அதோடைய எக்ஸ்பான்ஷன்.
பட் அதுக்காண்டி ஒன்னுங்கிறத ஓவர் எடுத்துக்க மாட்டாங்க, இப்படி எடுத்துப்பாங்க, 1000 மில்லியன் கியூபிக் இதை மட்டும் எடுத்திருப்பாங்க. சரியா? இததான் வந்து ஒரு டிஎம்சி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் டேம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூபிக் ஃபீட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கியூபிக் ஃபீட் வருது அப்படின்னா. ஓகே. இதெல்லாம் ஏன்னா ஒரே மாதிரி யூனிட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? இப்போ நம்மளே பார்த்துக்கோங்க, பக்கத்து ஊருக்கு நீங்க சென்டிமீட்டர்ல சொல்லுவீங்க, 10 சென்டிமீட்டர் இருக்குப்பான்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா 27,000 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதுக்கு இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்னு யூஸ் பண்ணோம். ஸோ அந்தந்த யூனிட்டுக்கு பெரிய யூனிட்டா சின்ன யூனிட்டா ஏத்தாப்புல நீங்க வந்து இது பண்ணிக்கணும். ஓகே. ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். அடுத்த டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா வாட்டரை நாம எந்த மாதிரி கன்சர்வ் பண்ணணும், அதாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ நான் நீர் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறேன். கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், நீர் பாதுகாப்பு. ஏன் ஃபர்ஸ்ட் நீர் பாதுகாப்புல ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏன் நீரை பாதுகாக்கணும்? அப்படிதானே? நீங்களே சேட் பாக்ஸ்ல அப்பப்போ கேட்குற கொஸ்டின் நீங்க சொல்லலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அப்படிதானே? ஏன்னா நீங்க நல்லா சிந்திப்பீங்க. ஏன் நீரை பாதுகாக்கணும்? நீரை பாதுகாக்காம விட்டா என்ன ஆகும்? நம்ம இந்த ஒரு கொஸ்டின் நம்ம வாயிலேருந்து வந்துட்டே இருக்கும், இது என்ன ஆகும், அது என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி கொஸ்டின் நல்லதுதான். ஸோ நீரை ஏன் பாதுகாக்கணும்? கரெக்டா? பூமியில காணப்படக்கூடிய நீரின் அளவு மாறாமல் உள்ளது. ஆனா வேறு வேறு வடிவத்துல இருக்கும். அப்படிதானே? நீரின் அளவு மாறாமல் இருக்கும். அது உண்மைதான். கான்ஸ்டன்டா இருக்கும், பட் வேற வேற வடிவத்துல இருக்கும். நீராவியா இருக்கும், நம்ம ஃப்ரோசன் வாட்டர்னு சொல்றோம் அதுல இருக்கும். ஆனா இந்த மாறாமல் இருக்கக்கூடிய இந்த நீரை யூஸ் பண்ணக்கூடிய உயிரினங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி போட்டிருக்கோம், மனிதன் ஒரு ஒரு குழந்தை பெற்றிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மரம், ஒரு சின்ன தளிர் வளர்ந்துருக்கும். நிறைய இந்த உலகத்துல இந்த பேசக்கூடிய செகண்ட்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். இந்த அத்தனைக்கும் நீர் தேவை. அப்ப அந்த நீரை யூஸ் பண்ற மாறாமல் இருக்கு, பட் அந்த யூஸ் பண்றவங்க மாறாம இல்லையா? அவங்க மாறிட்டு தானே இருக்காங்க. அவங்க எண்ணிக்கை கூடிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். அப்படிதானே? சோ இதனால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நீர் பற்றாக்குறை வரும். நீர் பற்றாக்குறை வரும். ஏன்ட்ட நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ட்ட ஒரு பையன் வந்து இப்படிதான் கேட்டாப்ல. நான் என்ன கேட்டார்னா, நான் அந்த மாதிரி ஒரு வாட்டர் பத்தி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி நம்ம உலகத்துல பற்றாக்குறைன்னு எதுவுமே கிடையாதுல்ல சார், அது எப்படி சார் வரும்? ஏன்னா நம்ம வந்து எடுத்துட்டு உலகத்தை விட்டு வெளியில போல. அவங்க கேட்ட கொஸ்டின் நல்லா யோசிச்சுங்க. நான் அந்த பூமியை விட்டு வெளியில போல. இப்போ ஒரு இடத்துல மண்ணை தோன்றானா இன்னொரு இடத்துல போடுறேன் சார். அடுத்து ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு அதை கொடுத்தும் ஆகணும். அப்படிதானே சார்? அப்படி இருக்கும்போது நீங்க நீர் பற்றாக்குறையாவது இல்ல ஏதோ ஒரு சம்திங் இந்த உலகத்துல வேஸ்டா போகுது இல்ல வேஸ்டா நடக்குதுன்னு நீங்க எப்படி சார் சொல்லலாம்? நான் எங்கேயுமே எடுத்துட்டு போலையே அப்படிங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பார்வையில கரெக்டான கொஸ்டின். இந்த மாதிரி நீங்களும் கேட்கணும். உங்க ஆசிரியர்கிட்ட, உங்க நண்பர்கிட்ட, உங்க அப்பா அம்மாட்ட, அண்ணன்ட்ட, அக்காட்ட கேட்கலாம். அந்த பையன் என்கிட்ட கேட்டான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கொஸ்டின். ஆமா கரெக்ட் தான்ப்பா, நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நம்ம எங்கேயுமே எடுத்துட்டு போல. கரெக்டா? ரைட். பட் அது பற்றாக்குறைன்னு எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு அந்த பையனே வச்சு நான் சொன்னேன். ஆஹ், உங்க பெஞ்சில் வந்து 5 பேர் இருக்கீங்க. கரெக்டா? 5 பேர்ட்டையும் 5 சயின்ஸ் புக் இருந்துச்சு. ஒருத்தர்ட்டையும் ஒவ்வொன்றா இருந்துச்சு. இருக்கா அப்படின்னு. ரைட். இந்த என்கிட்ட கேள்வி கேட்ட அந்த பையனுடைய புத்தகத்தை வாங்கி பக்கத்து பையன்கிட்ட கொடுத்தேன். இப்போ உன்கிட்ட புக் இருக்கான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா, இப்போ நீ உன்னையால எதிர்த்தா பக்கத்துல உள்ள பையனை பார்த்து படிக்க முடியுமானா படிக்க முடியும். அதாவது யூஸ் பண்ண முடியுது. கரெக்டா? இன்னும் 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 அந்த சோர்சஸை நான் என்னால யூஸ் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சோர்சஸ், அந்த வளத்தை நான் இன்னும் யூஸ் பண்றேன். பக்கத்துல உள்ள எங்கேயும் எட்டி பார்த்து ஓகே. 2 பேர்ட்ட கொஞ்சம் தள்ளி போறான், கொஞ்சம் கஷ்டப்படுறான். கொஞ்சம் எட்டி பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறான். கரெக்டா?
ரைட், இதெல்லாம் ஒரு பெஞ்சுக்குள்ள நடக்கு. நான் அப்படியே அவனுக்கு செஞ்சு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, அவன்கிட்ட இருந்து ரொம்ப லாஸ்ட் பெஞ்சு, அதுக்கு ஆப்போசிட், அவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருந்து லாஸ்ட் பெஞ்சு நான் கொண்டு போயிட்டேன். அந்த புக்கை கொண்டு போயிட்டேன். புக்கை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு, இப்போ உனக்கு புக்கு இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல, நீ புக்குக்கு என்ன பண்ணுவேன் கேட்டேன். சார் அந்த இருக்குல்ல சார், நான் அங்க போய் எடுப்பேன் அப்படின்னு. இதுதான் பற்றாக்குறை. ரைட்டா? உன்கிட்ட ஒரு வளம் இருந்துச்சு, அந்த வளத்தை நீ வேஸ்ட் பண்ற, இல்ல நான் வேஸ்ட் பண்றேன், நான் எடுத்துக்கிட்டேன், யாரோ எடுத்துக்கிறேன், நம்ம மட்டும் நம்ம காரணம் இல்ல. நம்மளுக்கு ஏதோ ஒரு குறை, வளம் குறையா இருக்குன்னா நம்ம மட்டும் காரணம் இல்ல, நம்மளை சுத்தி உள்ள சூழ்நிலை எல்லாமே காரணம் தான். அப்போ நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்த உடனே அடுத்து உன்கிட்ட என்ன ஆகுது, அது இல்லாம போகுது. அப்படிதானே? அடுத்து நீண்ட தூரத்துக்கு நீ பயணம் செஞ்சு, அந்த இப்போ நம்ம நார்த் இந்தியாலலாம் பார்க்கும்போது அப்படிதான், அந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா பல மைல் தள்ளி இருக்கும், அங்கேருந்து தண்ணியை கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில ஏரியாலாம் அப்படி இருக்கு. அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் பார்க்கும்போது தண்ணியே இல்லாத ஏரியாலாம் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்ட ஏரியாலாம் அந்த பிக்சர்ல பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதுதான் நீர் பற்றாக்குறை. இதுதான் ஒரு ஒரு வளத்தோடைய பற்றாக்குறை அப்படின்னு சொன்னேன். அப்போ இது, இந்த புக்கு உன்கிட்ட வந்து அஹ், விடாம நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீ பண்ணு, யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆமா, அது ஒவ்வொன்றா சொன்னான். சார் இந்த புக்கை நான் வந்து பேணி பாதுகாக்கணும், நான் சும்மா, அதாவது எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஒரு கரெக்டான பாயிண்ட் அப்படிதான். அப்போ நீர் பற்றாக்குறையை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே. அப்போ உங்களுக்கு தண்ணீர் இருக்குன்னா ஓகே, நாளைக்கு தான் பம்பை திறந்தா வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்றதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வேஸ்ட் பண்றதுக்கும் பல ஆட்கள் இருக்காங்க. ஸோ புரியுதா இந்த வார்த்தைகள்லாம்? ஸோ மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது இந்த நீர் பற்றாக்குறையில மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கு. மக்கள் தொகை பெருக்கம், நான் சொன்னோம்ல, இந்த மாதிரிதான் மக்கள் தொகை பெருக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலநிலையிலே நம்மளுக்கு வந்து மாற்றம் வருது. என்ன என்ன காலநிலை, இப்ப நம்மளே பார்க்கும்போது இந்த மாசம்லாம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப அந்த மாசம் தான் மழை பெய்யும். இந்த மாசம் மழை பெஞ்சிருப்பான், பொழி பொழி பொழிஞ்சிருமா, பொழியவே பொழியாது. விவசாயி விவசாயி அவங்ககிட்ட எல்லாம் கேட்டாங்கன்னா தெரியும், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவம் உண்டு. பல வருஷமா அவங்களுக்கு தெரியும் மழை எப்போ வரும் எப்போ வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா சொல்லிடுவாங்க. அவங்ககிட்ட கேட்டா இது சொல்லுவாங்க, சீரான மழை பொழிவுமே இப்படி, இதை நான் நம்பி இந்த விவசாயி இது போட்டேன் ஆனா இந்த தடவை வரல அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தடவை இது வராதுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன், ஆனா திடீர்னு மழை ரொம்ப கொட்டும் கொட்டி பயிரெல்லாம் அழிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ சீரான மழை பொழிவுமே இதுல இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன், நான் லாஸ்டா இங்கிலீஷ்ல சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நீர் மாசுபடுதல். இருக்கிற புக்கை நம்ம கிழிக்கிறது எப்படி இருக்கும், அப்படிதானே? ஸோ நீர் மாசுபடுதல், இது ஒண்ணு. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். நீரினை கவனமாக, கவனக்குறையாக கையாளுதல். சரியா? அதாவது நீரினை கவனமாக நம்ம கையாளாம சும்மா எனதோனே கவலை இது பண்றது, கவனக்குறைவாக கையாளுதல். நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, மேபி ஹோட்டல்ஸ்ல இதெல்லாம் பாப்பீங்க, கைய கை கழுவுக்கு பைப்பை திறந்து விட்டுருவான். திறந்து விட்டு அப்படி போவோம், லேசா கை காய்ப்பான், அதுக்கப்புறம் முடிய சீவ ஆரம்பிச்சிடும், அப்புறம் இதை எடுப்பான், கட்சி படுப்பான், எல்லாம் பண்ணுவோம், அங்கே தண்ணி திறந்தே இருக்கும். இது ஒண்ணு. அது மாதிரி சில ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பைப்பை திறந்து அந்த குடி தண்ணி குடத்தை பிடிப்பாங்க. நான் எங்க ஏரியாலலாம் பார்ப்பேன், இப்போ நான் அப்படி பார்க்கும்போது தண்ணி வந்து நான் அடைச்சு வச்சிருவேன். ஏன்னா நம்மளும் அதை நம்ம பண்ணணும், எவனோ ஒருத்தன் திறந்து விட்டா எவனோ அடைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடாது. குடம் வச்சிருப்பாங்க, தண்ணியை திறந்து விட்டுருப்பாங்க, தண்ணி வராது, உடனே குடத்தை எடுத்து வைப்பாங்க, அந்த திறந்து விட்டது அப்படியே தான் இருக்கும், அது ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும், நைட் ஃபுல்லாக வரும், பார்க்கலன்னா அது வந்துகிட்டே இருக்கும், அதை போய் அடைக்கும். இதுதான் நீரை கவனமாக கையாளாத ஒரு முறையினால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படிங்கிற இது நடக்கு. ஸோ இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை பெருக்கத்தினால நடக்கு. அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், நம்மளுடைய மழை ஒரு சீராக கிடைக்கல, அன்ஈவனா கிடைக்கும், திடீர்னு அதிகமா திடீர்னு கம்மியாகுது. டெக்லைன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள், நிலத்தடி நீரை நம்ம வந்து உண்டாக்குறோம் அதெல்லாம். பொல்யூஷன் ஆஃப் வாட்டர், இந்த பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா யாருமே இதை கம்மி பண்ணல. இப்போ எங்க ஊர் ஆத்துல பார்ப்பேன், அசால்ட்டா என்ன பண்றாங்கன்னா வீட்ல இருந்து ஏதோ குப்பையை எடுத்து வராங்க, நல்ல மூட மூடையா எடுத்துட்டு வந்து அதுல போடுறாங்க. எவ்வளவு பெரிய
தப்பு எவ்வளவு, அதனாலதான் நம்ம இதுல பாத்தீங்கன்னா அது பாவம் அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க நம்ம முன்னோர்கள். பட் அதையுமே இப்ப யாருக்கு கண்டுக்கிட்டே கிடையாது. எனக்கு அது பார்க்கவும் வேதனையா தான் இருக்கும். அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குப்பை குப்பையா போட்டு போயிடும். அது பிளாஸ்டிக், துணி, புக்கு, என்னத்தலாமோ அது எவ்வளவோ குப்பை தொட்டி வராங்க அவங்க. அந்த நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த பணியை கரெக்டா செய்தாங்க எங்க ஏரியாலலாம். ஆனா மக்கள் தான் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தண்ணியை பொல்யூஷன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ தண்ணி எவ்வளோ ரொம்ப போகுது. கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர், அதையும் நான் சொன்னேன். ஸோ நம்ம இதுலலாம் நம்ம வந்து வி ஷுட் கேர். ஓகே. ஸோ வாட்டர், நீர் பற்றாக்குறையை தடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மெத்தட்லாம் வராத, மக்கள் தொகை பெருக்கன்னா நம்ம நீயும் நாங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா? பொல்யூஷனா வாட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். வாட்டரை யூஸ் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணுங்க, மீதி உள்ளதை கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணும். ஓகே. சரியா? ஸோ சப்போஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கலன்னா இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு நல்ல நன்னீர், நீர் இருக்காது அப்படிங்கிற ஒரு அலர்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ த ஒன்லி மெத்தட் டு ப்ரிவெண்டிங் ஸ்கேர்சிட்டி, அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். நீர் பற்றாக்குறைய நீக்கணும், குறைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, நீர் பாதுகாப்பு தேவை. அதனால இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஏன் பாதுகாக்கணும். ஏன்னா இத்தனை இத்தனை மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்துனா அப்ப இத்தனை மிஸ்டேக் நம்ம பண்றோம், அப்ப நாம தான் வந்து பண்ணணும், சரி பண்ணணும். அப்படிதான். ஸோ சேவிங் வாட்டர் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் பை யூசிங் வாட்டர் கேர்ஃபுல்லி அண்ட் இன் லிமிடெட் வே இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டேம்லாம் கட்டி வச்சது அதுக்கு தான். ஏரிகள் குளங்கள் கட்டி வச்சது அதுக்கு தான். ஏன்னா ஏன்னா நம்மளுடைய மனித இனம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே நாள்ல எல்லா அறிவும் படைத்தல. அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அறிவு வளர்ந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது இப்போ வருது, ஓ இதனால வருது, இது எதுக்கு, இது எதுக்கு, இதுக்கு பண்ண எப்படி இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஏரிகளுக்கு நடுவுல தான் நம்மளுடைய அந்த பழங்குடி மக்கள் அந்த பல ஆதிகாலம் சொல்றான், ஏரிகள் நடுவுல வீட்டை கட்டி வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. அப்ப திடீர்னு ஏரி அந்த தண்ணி அதிகமாகி இந்த மாதிரி வெள்ளம்லாம் வந்த பிறகு அங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதாயிடுறாங்க. உடனே அங்கேருந்து நம்ம மக்களுக்கு ஒரு அறிவு வருது. ஓகே, அப்போ ஒரு தண்ணி இப்படி அதிகமா வருமோ, அதிகமா வந்து இப்படி கொண்டு போவோமோ, சரி அப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து யோசிக்காங்க. சரியா? இப்படியே யோசிச்சு 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 தான் ஒரு நெருப்பை பார்த்தோன்னே நெருப்பை வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் சரி தண்ணி வந்தது சேமிச்சு வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஏன்னா நமக்கு வந்து விவசாயம் பண்ணணும் சரி, அடுத்த ஜென்ரேஷன் பண்ணணும் சரி, நம்ம வாட்டர் சேவ் சேவ் பண்ணாதான் முடியும். அடுத்தானே சும்மா வருது போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சேவிங் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பை யூசிங் வாட்டர் கேர்ஃபுல்லி அண்ட் லிமிடெட் வேஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நீர் பற்றாக்குறையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா இந்த உலகத்துல உயிரினங்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படும். நீரினை கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தி வருங்கால தலைமுறைக்கு நம்ம கொடுக்கறதா நீர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ரைட். அப்ப நீர் பாதுகாப்புல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கும், இது ஏன் அப்படிங்கறது கொஸ்டின் தான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம். ஏன் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் தேவை, அந்த ஒரு கான்செப்ட் ஏன் தேவை, நீர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்ல, ஒரு ஒரு வழிமுறை ஏன் தேவை, இவ்வளவு ஆனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. மேலாண்மை. மன்னர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆம், மரங்க நட்டாங்க, ஏரிகளை வெட்டினாங்க, குளத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. ஆனா நிறைய குளங்கள் இப்போ மூடப்பட்டுட்டு அதுல வீடு கட்டிட்டாங்க, சாலைகள் போடப்பட்டிருக்கு. நிறைய குளங்கள்ல பாத்தீங்கன்னா சாலைகள் தான். அதனால மழை வந்தோடனே அந்த தண்ணி அதோடைய பழைய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுது. அப்போ பில்டிங் இருக்கு, கண்டுக்கிற தண்ணிலாம் அது மேல ஏறி எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். அதனால அந்த இடம்லாம் தண்ணியா இருக்கு. சரியா? நீர் மேலாண்மை, மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகளை வெளியேற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை தரணும். விழிப்புணர்வு கொடுக்கலாமா, கொடுத்தா அது எடுபடுமா, பட் கொடுக்கணும். விழிப்புணர்வை, அவேர்னஸ் கொடுக்கணும். நம்ம நியூஸ் பேப்பர்ல, ரேடியோல, டிவிலலாம் அவேர்னஸ் வரும். பட் அது எந்த அளவுக்கு அது பெருசா எடுக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்கிறது அது ரெண்டாவது விஷயம். பட் நம்ம கொடுக்கறது. ரெண்டாவது, நீரினை
தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்து, ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்ல பிளாஸ்டிக் ஏதாவது கிடந்ததுன்னா நம்ம வந்து வாங்குறாங்க. பழைய பிளாஸ்டிக்லாம் தாங்கங்க. ஏன்? அதை வச்சு என்னப்பா பண்ண போறாங்க? என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் ரீசைக்கிள், மறுசுழற்சி. அதை எடுத்துட்டு போய் அவங்க போய் உட்காரவா போறாங்க? இல்ல. அந்த பிளாஸ்டிக்கா திருப்பியும் அதை உரிக்கிறோங்க. இந்த எல்லாமே உருகி திருப்பி பிளாஸ்டிக் வரும். பட் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ குவாலிட்டி கம்மியாகும். ஒவ்வொரு மட்டும் மறுசுழற்சி பண்ணும்போது குவாலிட்டி கம்மியாகும். பட் பிளாஸ்டிக் இந்த மண்ணில் மக்காது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலித்தீன் கவர்லாம் மக்காது, கிளாஸ் மக்காது. மக்கிற பொருள்னா பிரச்சனை இல்லை, மக்காத பொருள் அது என்ன பண்ண முடியும்? ஸோ அதை மறுசுழற்சி தான் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்காண்டி அதையும் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப தடவை இப்படி மாற்றி மாற்றி யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா அதோட சொன்னோம்ல குவாலிட்டி கம்மியாகணும். ஒரு டைம்ல அது டேஞ்சரஸாக மாறிடும். அதில் உணவு போட்டு சாப்பிட்றது, டீ குடிக்கிறா ரொம்ப டேஞ்சரஸாக மாறிடும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட் தான் உண்டு, சரியா? ஆனால் மறுசுழற்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஏரியாவில் டெய்லி பார்க்கறது உரங்கள் இடுறது. விவசாயிகள் அதிகப்படியான உரங்கள். இப்ப அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, முதுகுல பேக் மாதிரி கட்டியிருப்பாங்க, அப்படியே வச்சு அடிப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து மிந்தி ஒரு புக்ல படிச்சேன். ஏன் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம் தான் காரணம். ஏன்னா உணவு உற்பத்தி அப்படிங்கிறது தேவை, அப்படிதானே? நம்ம ஏன்னா ஒரு காலத்துல நம்ம பஞ்சமா இருந்திருக்கோம், நிறைய பஞ்சம் இருந்து நிறைய மக்கள் அதுலயுமே இதா இருக்காங்க, சரியா? அது ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் உணவு பெருக்கத்துல நம்ம பெரிய தன்னிறைவே வந்தாச்சு. நம்ம இப்ப மத்த நாடுகள்லாம் ஏற்றுமதி பண்றோம். ஆனால் குவாலிட்டியா நம்ம சாப்பிடுறோமானா இல்ல. அதுதான் கொஸ்டின். அதான் நம்ம முன்னாடி இருக்கிற கொஸ்டின். குவாலிட்டியா சாப்பிடுறோமா? ஆன்சர் இல்ல. அது பதில் நமக்கு தெரியும். ஏன் சாப்பிடல? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரைஸ் போடுறாங்கன்னா, ஒரு அரிசி, அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் உண்டு. அதாவது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அது விளையும். இயற்கையில பாத்தீங்கன்னா, இயற்கையில எல்லா ப்ராசஸுமே ஸ்லோ ப்ராசஸ். எதெல்லாம் ஸ்பீடா நடக்கணும், ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் மனிதன் கொண்டு வந்த செயற்கை மொழி. நீ இதை வச்சு நீ பாத்திரலாம், இது இயற்கையா செயற்கையா, எது பெஸ்ட் எது ஒஸ்ட்னு தெரிஞ்சிடும். மெதுவா நடக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கும், இந்த வார்த்தையை நல்லா தெரியும். மெதுவா ஸ்லோவா அந்த ப்ராசஸ் நடந்தா அது பெஸ்ட். இல்ல எனக்கு நாளைக்கே வேணும், இப்பவே வேணும், எனக்கு இப்படி, அதனால ஃபாஸ்ட் ஃபுட் என்னைக்காவது நம்மளுக்கு நல்லதா? இல்லையே, கெட்டதுதான். அது பேர்ல இருக்கு ஃபாஸ்ட். ஸ்லோ ஃபுட்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸ்லோ ஃபுட் நம்ம தயாரிக்கிற ஃபுட்டு தான், அடுத்தானே? வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. முதல் நாள் வச்சிருந்த சோறை தண்ணி ஊற்றி மறுநாள் சாப்பிட்றது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பழையச்சோறு. சோறு பொங்கணுன்னே பழையச்சோறு தண்ணி தர முடியாது. அது தண்ணி வேணா ஊற்றி வைக்கலாம், ஆனால் பழையச்சோறு ஆகாது. பழையச்சோறு மறுநாள் தான். ஸோ அது ஒன்று. ஸோ இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுனா, அந்த உணவு பெருக்கம் கம்மியா இருக்கு, ஆனா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த மக்கள் தொகைக்கு வீடு கொடுக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுக்கு புஷ் பண்ணணும் இந்த உற்பத்தியை. அதுக்கு தான் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் யூஸ் பண்றாங்க. பட் இதை குறைக்கணும். இதை குறைச்சிங்கன்னா அந்த நிலத்தடி நீர் மாசுபாடு குறையும் அப்படிங்கிறாங்க. அடுத்து காடுகளை பாதுகாத்தல் சொல்றாங்க. காடுகளை பாதுகாத்தல், காடுகள்ல மரங்கள் வெட்டுறாங்க, விலங்குகளை இது பண்றாங்க, வேட்டையாடுறாங்க. இதெல்லாம் ஏன்? ஏன்னா அவனோட சுயநலம் தான். சுயநலம் இன்றி பொதுநலம்லாம் கிடையாது. கரெக்டா? மத்தவன் நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்கறக்காண்டி வெட்டினப்பா அப்படின்னு யாராவது சொல்ல போறானா? அவன் சம்பாதிக்கக்காண்டி இது பண்ண போறான். ஸோ காடுகளை பாதுகாக்கணும்னா அங்குள்ள மரங்கள், மிகச்சிறந்த மரங்கள், மருத்துவ குணங்கள் மரங்கள், ரொம்ப வருஷம் ஆன மரங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாக்கும். ஸோ கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. Adopting drip irrigation and sprinkler irrigation in agriculture. By this way, lesser amount of water can be used for irrigation அப்படின்னு அடுத்த மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க எங்க பார்த்துருக்கீங்களா? விவசாய நிலத்துல பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சொட்டு நீர் பாசனம். அது பேர்ல இருக்கு, சொட்டு சொட்டா அந்த பாசனம் வரும். அதிகமா போ போனா அந்த பயிர்கள் அதுவும் வம்பாகும். தண்ணியே ஊத்தலட்டாலும் வம்பா போகும், தண்ணி நீங்க அதிகமா ஊத்தினாலும் வம்பா போகும். அப்புறம் சொட்டு சொட்டு சொட்டா நீர் பாசனம், அதுதான் சொட்டு நீர் பாசனம். அது மாதிரி தெளிப்பு நீர் பாசனம், நீங்க நிறைய படத்துல கூட வரும், பேக்ரவுண்ட்ல வரும். ஒரு சின்ன ஒரு சுத்தும், தண்ணி அப்படியே சுத்தி போய் விழும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும், அப்புறம் பக்கத்துல விழும், சுத்தும், அப்புறம் ஸ்பீடாகும், ரொம்ப தள்ளி போய் சுத்தும். இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணோம்.
ஏன்னா தண்ணியை வந்து அப்படி ஒரு ம- கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட இது. அடுத்து மழைநீர் சேகரிப்பு. இதுல ரெண்டாவது ஸ்டெப்ல இதெல்லாம் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வருது. அடுத்து மழைநீர் சேகரிப்பு. இது ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல சிறந்த மெத்தடா இருந்துச்சு. வீடு கட்டினா அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருந்தாதான் வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் எல்லார் வீட்லயும் இருக்கணும் அப்படிங்கலாம் ஒரு சட்டம்லாம் வந்துச்சு. நல்லா எனக்கு அது நல்ல நேரம் பரபரப்பா இயங்குனாங்க எல்லாரும். உடனே உடனே எல்லாரும் போய் நைட்டோட நைட்டா மழைநீர் தொட்டிலாம் கட்டினாங்க. அது உப்பு சப்பா கட்டினாலும் பட் கட்டினாங்க. நிறைய பேர் வீட்டில் சும்மா ஏதோ ஒரு கணக்காட்டுறங்க கட்டினாங்க, பட் இருந்தாலும் கட்டினாங்க. அதில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டோடைய அந்த மொட்டை மாடி இருக்குன்னா அந்த மொட்டை மாடில இருந்து தண்ணி வரும். அப்போ கீழே கரெக்டாக அதுக்கு கீழே இந்த பைப்பு கீழே இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. இதில் கட்டி வச்சு இதில் அந்த கற்கள்லாம் போட்டிருப்பாங்க. எடுதுனா அப்போ அந்த மண், அந்த தண்ணி விழும் போது அதில் உறிஞ்சு உள்ளே போகிற மாதிரி இதுதான் மழைநீர் சேகரிப்பு. ஸோ மழைநீரை சேகரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பயன்படுத்துதல் அதெல்லாம் வேணும். சரியா? மழைநீர் நம்ம வேஸ்டா சாக்கடை ஆகட்டுமே அப்படிங்கிறது விட்டுறக்கூடாது. அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ மழைநீர் சேகரிப்புல இரண்டு முறைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுலயும் இரண்டு முறை என்னன்னா, மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலே சேகரித்தல். அந்த இடம், சரியா, எந்த இடத்துல பொழிகிறதோ அந்த இடத்துல சேகரித்தல். இப்ப நான் சொன்னோம்னா அது அந்த இதுதான். இப்போ கட்டிடங்களோட மேல் தளத்திலிருந்து வரும் மழையை கீழவே அந்த தொட்டியை வச்சு இது பண்ணுவாங்க, சேகரிப்பாங்க. இது வந்து அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல டைரக்ட் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அப்படிதானே? ஸோ அதுல ரெண்டு ஸ்டெப் சொல்றாங்க. கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ். அந்த ரூஃப் டாப்ல இருந்து வாட்டர் வருது, அதை அந்த ஹவுஸுக்கு கீழே இருக்கிற ஒரு தொட்டில நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இடம், அதனால பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? செகண்ட் முறை, செகண்ட் கேஸ், கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர்? என்ன கலெக்டிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் பாண்ட்ஸ் வித் பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ புரியுதா? நம்ம ஏரிகள் குளங்கள்னு சொல்றோமா எதுக்கு? தமிழ்ல வந்து இது வந்து ஓடும் நீரினை, ஓடும் மழை நீரை சேகரித்தல். அது எப்படி சார் ஓடும் மழை நீரை சேகரிக்க முடியும்? அங்கதான் நம்ம சொல்றோம் நீர் தேக்கங்கள் சொல்றோம்ல, அதுக்கு தான் பேர். ஏரிகள் குளங்கள் அப்படிங்கலாம் அதெல்லாம் நீர்த்தேக்கங்கள். ஸோ நீர்த்தேக்கங்கள் ஒரு இடத்துல பள்ளமா தோண்டி வச்சா அந்த இடத்துல தண்ணி உள்ளதான் போய் தங்க தான் செய்யும். அப்படிதானே? அப்படிதானே? ரைட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆறுகள், அந்த குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆழமா தோண்டியிருப்பாங்க. ஏரிகளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆறுகள் வந்து அப்படியே ஃப்ளோவில் இருக்கும். ஆறுகள் மேக்சிமம் நம்ம காவிரி ஆறு அந்த மாதிரி ஆறுலாம் அது ஆழம் அதிகம். நான் சொல்றது இப்போ ஊருக்குள்ள கிராமத்தில் இருக்கிற ஆறு அப்படியே கொஞ்சம் ஃப்ளோயிங்ல இருக்கும். அது எங்கே போயின்னா ஒரு குளத்துக்கோ ஒரு தெப்ப குளத்துக்கோ இந்த மாதிரி ஏரிக்கோ ஏதோ ஒரு போய் சேரும். ஸோ இது வந்து அடுத்த மெத்தட் இதில் சொல்கிறாங்க. சரியா? ரைட். இதெல்லாம் நீர் பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு முறைகள். இப்போ இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீரோட முக்கியத்துவம் போட்டிருப்பாங்க. அது நீர் முக்கியத்துவம் ஆல்ரெடி இது நடத்தும் போதே எல்லாத்தையும் நான் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீர் விநியோகம் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஏரி அல்லது குளத்திலிருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது அதை நான் வந்து பிக்சரை ஷேர் பண்றேன். இல்ல, தெரியும் பாருங்க. ஏரி அல்லது ஆறு, அங்கேருந்து அந்த நீர் உட்கொள்ளல், நீர் இறைக்கும் மோட்டார். ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன், தெரியலன்னா நீங்க ஷேர் பண்ணிடலாம். நீர் இறைக்கும் மோட்டார் அந்த தண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரப்போ அதுக்கப்புறம் பாருங்க வேதியியல் சுத்திகரிப்பு நடக்கும். நீர் விநியோகம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறையில வேதியியல் சுத்திகரிப்பு நடக்கும். ஏன்னா நிறைய கிருமிகள் பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு டேங்க் மாதிரி வருது. அதுல கசடுலாம் ரொம்ப பெரிய பெரிய கசடுலாம் கீழே தங்கிரும். அது அப்புறம் கசடு தனியா வெளியே அழிச்சிருவாங்க. நீர் மட்டும் நீங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கான தண்ணியை நம்ம குடத்துல பிடிச்சிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அழுக்கெல்லாம் அடியில் வச்சு சேரும். பெரிய பெரிய அழுக்குலாம் அந்த தண்ணி மட்டும் தெளிந்த நீர் மட்டும் மேல வரும். அதுதான். அடுத்து அதை வந்து நிலக்கரி மணல் சரளை அப்படிங்கிற ஒரு டேங்க் வழியா அனுப்புறாங்க. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணும், வடிகட்டும். அதனால வடிகட்டுதலும் போட்டிருக்காங்க. சரியா? நிலக்கரி நிலக்கரி மணல் சரளை அது வழியா அப்படியே தண்ணி வருது, தெளிய வைக்கும் கிணறுக்கு வருது. இந்த கிணறுல தான் குளோரின் யூஸ் பண்றாங்க, அமோனியா யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தொட்டு நீக்கணும்.
அதுக்கப்புறம் திருப்பி நீர்நிலைக்கு மோட்டார், அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல கிராமத்துல இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டிக்கு வருது. பெரிய ஹைட்ல கட்டி வச்சுப்பாங்க. நான் அன்னைக்கே கேட்டேன் உங்கள்கிட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஏன் ஹைட்ல கட்டி வச்சிருக்காங்க, கீழே கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆன்சர் சொல்லிட்டானு தெரியல, பட் ஆன்சரை நீங்க கண்டுபிடிங்க. ஸோ நீர்த்தேக்க தொட்டி அதுக்கு போகுது. அப்புறம் அங்கேருந்து நம்மளுடைய வீட்டுக்கெல்லாம் வருது, பைப்பை திறந்து விட்டா வருது. ஸோ இந்த மெத்தடு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, நீர் விநியோகம் மற்றும் சுத்திகரிப்பு முறைகள். ஓகேவா? ரைட். ஸோ இந்த நீர் அப்படிங்கிற அந்த யூனிட்டை நம்ம இந்த கிளாஸோட நிறைவு செய்யலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இந்த இந்த யூனிட்டோடைய டெஸ்ட் வைக்கலாம், இல்லை அடுத்த சாட்டர்டேல வச்சுக்கலாம். ஓகே, பிளான் பண்ணுறேன். இந்த கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? நீர் பாதுகாப்பு பார்த்தோம். அப்புறம் இப்போ லாஸ்டா நீர் எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அது சுத்திகரிச்சு போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்டா? ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? சரி, டவுட் இல்லைங்களா? சரி, இப்போ நான் கிளாஸ் நிறைய செய்தேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.